அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழில் ஒரு இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் முதல் நாளில் வந்து திருவள்ளுவர் ஆண்டு எப்போ தொடங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டே தை 1 வந்து திருவள்ளுவர் ஆண்டு. ஆனால் திருவள்ளுவர் நாள் வந்து என்றைக்குன்னா தை 2. ஸோ ஆண்டு ஸ்டார்ட் ஆகிறது, அதாவது சித்திரை இது மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. தை 2 தான் திருவள்ளுவர் நாளாக நம்ம கொண்டாடுறோம், அவரோட பிறந்த நாளாக கொண்டாடுறோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவர் கிமு 31 வருஷத்துக்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ ஒரு இயர் கொடுத்து அதுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா +31 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 2025 இருக்கோம். இதோட திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா +31 ஆட் பண்ணி இது 56, அப்போ 2056 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ரிலேட்டடு இதை பொறுத்து, தைப்பொங்கல் பொறுத்து. அடுத்து இன்னொன்று கொஷின் வந்துன்னா, போகி பண்டிகை. இது வந்து என்னென்னா, நம்ம அந்த காலத்தில் போகி பண்டிகையை தான் இந்திர விழாவாக கொண்டாடியிருக்காங்க போகி பண்டிகையை. இந்த மலைக்கடவுள் இது யாரை இது பண்ணிக்குவோம், இந்திர விழாவில் யாரை இது பண்ணுறாங்கன்னா மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் கொண்டாடுறோம் இன்றைக்கி. இதை வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்திர விழா வந்து 28 நாட்கள் கொண்டாடப்பட்டது எந்த இலக்கியத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது நமக்கு வந்து இந்திர விழா பற்றி சிலப்பதிகாரத்துலேயும் இருக்கும், மணிமேகலையிலையும் இருக்கும். ஆனால் 28 நாட்கள் இந்திர விழா கொண்டாடுறாங்க. எத்தனை நாள் கொண்டாடுவாங்கன்னா 28 நாட்கள் கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயம் எதில் இருக்குன்னா மணிமேகலையில் இருக்குது. இந்த சிலப்பதிகாரத்தில் அந்த விழா பற்றி இருக்கும், மணிமேகலையில் அந்த விழா ஆரம்பிச்சிலேருந்து அதில் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, யார் யார் வந்திருந்தாங்க அந்த விழாக்கு, எப்படி வந்து மேடை அலங்கரித்தாங்க, எல்லாமே வந்து இந்த மணிமேகலையில் இருக்கும். ஸோ இந்திர விழாவை பற்றிய கூற்றுனா 2லையுமே இருக்குது. 28 நாட்கள் நடைபெறுது அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து மணிமேகலையில் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இன்னொரு இது பார்க்கலான்னா, இது வந்து என்னென்னா, ஒவ்வொரு ஊருக்குரிய சிறப்பு பெயர்கள். தூத்துக்குடியில் வந்து முத்து குளிக்கும் நகரம் சொல்லுவோம், சிவகாசி குட்டிச்சப்பான், அப்புறம் மதுரை வந்து தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம், இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி ஈரோடு வந்து மஞ்சள் நகரம், சேலம் வந்து மாங்கனின்னு தெரியும், நாமக்கல் வந்து முட்டைக்குன்னு தெரியும். அடுத்து வந்து திருப்பூர் வந்து பின்னலாடைக்கு வந்து பெயர் பெற்றது. இது மாதிரி எல்லா ஊருக்கும் சில 1-2 இருக்கும் அந்த புக்கில். அதை இம்பார்ட்டண்ட்டானதை பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.